வணக்கம் குடும்பங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நீ புதுசாக குடும்பங்களை யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ரீசன் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேன்ஸ் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். இதில் பார்க்குறவங்க சில பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க, சில பேர் வந்துட்டு வெளியாளாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் குடும்பங்களை தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் நம்ம கூட ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டடா தி பீஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டியூக் 250 இருக்குது. லேட்டஸ்ட் மாடல் டியூக் 250 இருக்குது. இதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூப்பிட்டுட்டே வீடியோ. ஸோ எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல டியூக் 250. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் பியூட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 249cc லிக்விட் கூல்ட் என்ஜின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் 25 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட நாய்ஸ் என்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். டிஎஃப்டி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடி டு ரேஸ்ன்றது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் டச்சில் ஆகணும் வண்டி. எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ என்ஜின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இன்ஜினே பார்க்குறது அப்படியே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சைடில் வந்து பார்க்குறது அந்த ஸ்டேஜோட சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் பில்லிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர் பில்லிங்கில் தான் இருக்குது. இது நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஓஜி டியூக்கோட சவுண்ட் இருந்ததுன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம். இது அது அந்த அக்ரெசிவ்னஸ் வந்ததுன்னா நல்லாவே தெரியுது அந்த சவுண்டு. அப்படியே என்ன விடுங்கடா ஓடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியில் சொல்லணும்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் பை டைரக்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், அப் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அட்ஜஸ்டபிள் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் எப்படி வேணுன்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக கூட சொல்லலாம், நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வண்டியில் இன்னொரு ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம சைடு இண்டிகேட்டர் ஓட்ட சொல்ல சைடு இண்டிகேட்டர் போடுறோம். நம்ம அந்த பட்சத்தில் ஆஃப் பண்ண மறந்துட்டோன்ற பட்சத்தில் வந்துன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு ஒரு 390 லுக்கு ஃபீல், ஒரு 390 ஓன் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது இந்த 250. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் 250ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நார்மல் அந்த எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 390 தான் இந்த மாதிரி டிஎஃப்டி தான் கொடுப்பாங்க. ஸோ 250லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸோட நமக்கு இது டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சொல்லலாம் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி காட்டுறவங்களுக்கு அண்ட் வண்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கு லைட் கம்மியான ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கம்மி ஸ்பீட்ஸில் ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகமாக ஏற்று ஓட்டுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் ஹைவேஸ்லாம் ஓட்டும்போது க்ரூசிங் ஸ்பீட் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 110 120 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்ட முடியும். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்னஸ் நிறைய இருக்கும். இந்த வண்டியில் ப்ரோ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லணும்னா சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், சில விஷயம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அது எங்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அந்த இப்போ நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றுறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் லைட்டாக அடி வாங்குதோ, இப்போ நம்ம பில்லியன் உட்கார வச்சு போகும்போது நமக்கு இந்த கீழே அடி வாங்குதுன்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு அந்தளவுக்கு அது ஃபீல் ஆகலை. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பட்ஜெட்டில் அண்டர் 2.6 lakhs பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்துன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆன் ரோடில் வாங்கும்போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 கிட்ட வருது. கேடிஎம் சைட்லேருந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டே நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.
வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டி காட்ட போகிறேன். ஒரு கேலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன். அதே மாதிரி நான் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டணுன்ற ஒரே ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போகிறேன். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவிக் ஷிஃப்டர்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அட்ரினலின் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தரேன். நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது. இப்போது நீங்கள் இந்த ரைடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து டியூவல் சேனல் ஏசி கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்லாம் அந்த வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளைவே பார்த்துருப்பீங்க, அது பவர் அப்படியே அசால்ட்டாக அச்சு தள்ளின்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்குது. வண்டி பவர் ரொம்ப பவராக இருக்குது. இன்னும் இதுக்கே இந்த மாதிரி க்ளீன் இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து க்ளீன் இன்ஜின் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ரியர் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துனாலும் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நல்லா இருக்குது. கொடுக்குற பட்ஜெட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி அப்படின்னா ஒரு 390 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 250 கூட ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தாராளமாக 250 போகலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம எல்லாரும் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. பை கைஸ், லவ் யூ.